அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ராசி லக்கண நகர்வுகளின் ஒரு ரகசியம். ராசி லக்கண நகர்வுகளுக்கு பலன் தெரிஞ்சுக்கிடும். உங்களுடைய லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9 1, 3, 5, 7, 9 கோச்சார லக்கணம் ஓடினால் உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணமே உங்களுக்கு இப்போ ஒரு பஞ்சாங்கத்தை பார்க்குங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு லக்கணம் மாறும். அப்படி மாறும்போது உங்களுடைய லக்கணம் ஓடினாலும், உங்களுக்கு 3வது லக்கணம் ஓடினாலும், 5வது லக்கணம் ஓடினாலும், 7வது லக்கணம் ஓடினாலும், 9வது லக்கணம் ஓடினாலும், 11வது லக்கணம் ஓடினாலும் 100% நன்மை செஞ்சிடும். 100% நன்மை செஞ்சிடும். எப்பயுமே நம்மளுடைய லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 லக்கணங்கள் ஓடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதே உங்களுடைய லக்கணத்திற்கு 2, 4, 6, 8, 10 உங்களுடைய லக்கணத்திற்கு 2, 4, 6, 8, 10, 12 கோச்சார லக்கணம் ஓடினால் தனம் வரும். தொழிலில் சிறப்பாக இருக்கும். தொழில் சிறப்பாக இருக்கும். நம்ம எதையுமே எதையுமே ஒதுக்க முடியாது. ஒதுக்க முடியாது. இந்த சந்திரன் லக்கணத்துக்கு 2ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக தனம் வரும். லக்கணத்துக்கு நீங்க ராசிக்கு தான் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. லக்கணத்திற்கும் பார்க்கலாம், ராசிக்கும் பார்க்கலாம். இந்த 2 தான் விதி மதி. இது 2 தான் டெய்லி ஆக்டிவேஷன் ஆகும். ஒரு லக்கணம் என்ன சொன்னா, ஒரு நாளையில என்ன சொன்னா 12 லக்கணத்தை என்ன சொன்னா அன்றைய நாள் சுத்தி வந்துடும். ஆமா, காலையில என்ன லக்கணம் ஆரம்பிக்குதோ முடிவுரை என்ன சொன்னா அந்த லக்கணம் நகர்ந்து வந்துட்டே இருக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு லக்கணம் மாறிக்கொண்டே இருக்கும். அதில் நாம எதுல கவனமாக இருக்கணும்னா, நம்மளுடைய லக்கணத்திற்கு 6வது லக்கணம் ஓடும் போதும், 8வது லக்கணம் ஓடும் போதும், 12வது லக்கணம் ஓடும் போதும் கவனமாக இருக்கணும். ஜோதிடம் படித்தவர்கள்லாம் என்ன சொன்னா ரொம்ப கவனமாக இப்ப நம்ம பஞ்சாங்கத்துக்கு பின்னாலே என்ன லக்கணம் இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நம்ம செல்லுலே என்ன சொன்னோம்னா எல்லாருமே இது வச்சிருக்கீங்க. எது வச்சிருக்கீங்கன்னா சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க. இப்ப நீங்க லக்கணத்தை தட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த லக்கணம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லலாம், நம்மளுடைய லக்கணத்திற்கு நமக்கெல்லாம் என்பது நாம் உங்களுடைய லக்கணம் எப்பயுமே என்ன சொன்னா ஆக்டிவேஷன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எந்திரிச்சீங்கன்னா உங்களுக்கு நடக்குது. இன்னொருத்தோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் பாவத்தோட நீங்க என்ன சொன்னா 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய எதிராளியோட பேசிட்டு இருக்கீங்க. ஒருத்தன் என்ன சொல்றான்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு 8ஆம் பாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு தெய்வீக சிந்தனை லக்கணத்திலிருந்து தெய்வீக சிந்தனை இருக்கிறது என்று சொன்னால் 9ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகிட்டு இருக்கு. 10ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா என் 10ஆம் இடத்துக்காக நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய 10ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லக்கணம் சார்ந்த விஷயத்தை, லக்கணம் என்னங்கிறத எந்த லக்கணத்துல நடுவுல புள்ளி விழுந்தாலும், ஆரம்பத்துல புள்ளி விழுந்தாலும், கடைசி அந்த லக்கணம் தான். அதுல என்ன சொன்ன கட்டங்கள் இதுல அப்படி இப்படிங்கெல்லாம் ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாம். இந்த சூத்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சூத்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப எல்லா மனிதனுமே தன்னுடைய 6, 8, 12 லக்கணங்கள் ஓடும் போது நீங்கள் கவனமாக இருக்கணும். கண்டிப்பா கவனமா இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் நீங்க பார்க்கும்போதுதான் இன்னைக்கு என்ன லக்கணம் ஓடுது, இந்த லக்கணத்தில் நம்ம லக்கணத்திற்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், அந்த லக்கணத்தில் கோச்சார ரீதியாக ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா, நல்ல கிரகம் இருக்கிறதா, கெட்ட கிரகம் இருக்கிறதா என்பதையெல்லாம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். கவனிச்சு என்ன சொன்னான்னா
அதனால் நமக்கு என்ன நன்மை தீமை நடக்கிறது என்பதையெல்லாம் நமக்கு நாமே பரீட்சித்து பார்க்கணும். அந்நேரம் தூக்கம் வருதா, இல்லை என்ன சொன்னா ஏதாவது பாட்டு கேட்கணும்னு ஆசை வருதா, இல்லை பணம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டியது வருதா, இதெல்லாம் அந்த 2 மணி நேரத்திற்குள் ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இதை நம்ம செக் பண்ணத்தான் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப நம்மளுடைய லக்கணத்திற்கு 1, 3, 5, 7, 9, 11 லக்கணங்கள் ஓடும்போது நன்மை கண்டிப்பாக ஏற்படும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்மளுடைய லக்கணத்திற்கு 2, 4, 6, 8, 12 லக்கணங்கள் கோச்சார ரீதியாக ஓடினால் தனம் என்று சொல்லக்கூடிய பணம், தொழில் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்துங்கள். இப்ப உங்களுடைய லக்கணம் மேசமாக இருந்து ரிஷவ லக்கணம் ஓடிக்கிட்டா தொழில் சார்ந்த விஷயத்துல கவனம் செலுத்தினீங்கன்னா பணம் வந்துடும். அதே மாதிரி நாலாம் இடம் சார்ந்த விஷயத்தில் 4வது லக்கணம் ஓடிட்டு இருக்குன்னா பணம். 6ஆம் இடம்னாலும் பணம் தான். 8, 10, 12 எல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. 2ஆம் இடத்திற்கு கண்டிப்பாக 2, 4, 6, 8, 10, 12 என்பது சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதுல 6வது லக்கணமும் 8வது லக்கணமும் ஓடும் போது நீங்கள் அது என்ன சொன்னா ஒரு 2 பக்கம் தீட்டப்பட்ட கத்தி மாதிரி அதை நம்ம என்ன சொல்லலாம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா 6, 8, 12 என்பது துன்பத்தை கொடுத்து ஒரு இன்பம் கொடுக்கும். துன்பத்தை கொடுத்து கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் பாவத்திலும் 8ஆம் பாவத்திலும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் ஒண்ணு இருக்கும். உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம் ஒண்ணு இல்லாமல்லாம் போகாது. அதுல 3 நட்சத்திரம் இருக்கு. அந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் சாதகமா இருக்கும்ல, அந்த இடத்தில் அந்த லக்கணம் மூவ் ஆகும். அந்த லக்கணம் எதுக்கு மூவ் ஆகும். அப்ப என்ன சொல்றான்னா ஒரு 9 பாதம் இருக்குது. அப்ப 9 பாதத்திற்கு என்ன சொல்றான்னா 9 பாதத்திற்கு என்ன சொன்னா 120 நிமிஷத்தை நீங்கள் கணக்கு பண்ணுங்க. 120 நிமிஷத்தை என்ன சொன்னா 12ஆல வகுங்க. 120 நிமிஷத்தை 9ஆல வகுங்க. கண்டிப்பா 9 பாதத்தை வகுங்க. அந்த ஒவ்வொரு பாதத்திலும் அவ்வளவு நேரம் என்ன சொன்னா எது இருக்கும், அந்த லக்கணம் புள்ளி நகர்ந்து கொண்டே வரும். இதில் எந்த இடத்தில் பிரச்சனை வரும் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த 6ஆம் பாவத்தில் இருக்கிற பாதக தாராபலன் நட்சத்திரத்துல மட்டும்தான் பிரச்சனை வரும். அதே சமயத்தில் உங்களுக்கு சாதகம் என்று சொல்லக்கூடிய 4 பாதம் கண்டிப்பாக இருக்கும். அதுல மாற்றமே கிடையாது. அந்த 4 பாதத்தில் அந்த லக்கணம் மூவ் ஆகி போகும்போது ஒரு அதிர்ஷ்டகரமான இல்லது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்பயுமே 1, 3, 5, 7, 9, 11 என்று சொல்லக்கூடியது நமக்கு சாதகமானதாக இருந்தாலும் அதிலும் என்ன சொன்னா நமக்கு தாராபலன் இல்லாத நட்சத்திரங்கள் இருக்கும்ல. அப்ப அதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் 6, 8, 12 போகும்போது அது துருஸ்தானம் என்று சாஸ்திரம் சொல்லி இருந்தாலும் அதிலும் நமக்கு ஒரு 4 பாதம் என்ன சொன்ன இறைவன் என்ன சொன்னானா ஒரு நல்ல பங்கை கண்டிப்பாக கொடுத்திருக்கிறார். அப்ப லக்கணம் மூவிங்கை எந்த ஒரு ஜோதிடர் கவனமாக கவனிக்கிறாரோ அவர் அன்னைக்கு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார். வருமானம் என்பது என்னது, லக்கணம் என்ன சொன்னா ஒரு நாளையில டக்குன்னு என்ன சொன்னா 12 கட்டத்தையும் என்ன சொன்னா லக்கணம் சுத்திரும். யார் ஸ்பீடான ஆளு, சந்திரன் என்ன சொன்ன 2 ஒரு கட்டத்துக்குள்ள 2.5 நாள் உட்கார்ந்து திண்டாடிட்டு கிடப்பான். லக்கணம் என்பது திண்டாடாது. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க இடத்த மாத்திட்டே இருக்கும். 2 மணி நேரத்துக்கு ஒருக்க இடத்த மாத்திரும். காலையில என்ன லக்கணம் ஆரம்பிக்குது, அதுல இருந்து 2 மணி நேரம் 24 மணி நேரத்தை கண்டிப்பாக என்ன சொன்னா 12 கட்டங்களை சுத்தி மறுநாள் காலையில என்ன சொன்னா டக்குன்னு ரெடியா நிற்கும். அதுதான் லக்கணம். அப்ப எல்லாத்தையும் விட சிறந்தது யார்? சிறந்தது சூரியனை விட சந்திரனை விட லக்கணம் தான் சிறந்தது.
அந்த லக்கணத்தை வந்து என்ன சொல்றான்னா, நாம் புனிதமாக நன்றாக எப்பயுமே உங்களுடைய எனர்ஜி எங்க இருந்து வருகிறது. இப்போ ஒரு மேச லக்கணத்துல போய் ஒருத்தன் பிறந்துட்டான், அப்ப மேச லக்கணத்திற்கு உண்டான எனர்ஜி செவ்வாயோடைய நட்சத்திரத்துல இருந்து வரும். அப்ப அந்த செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து வந்து அதை நாம் வந்து கவனமாக வந்து டீல் பண்ணணும். பண்ணும்போது எனர்ஜி வந்து கரெக்டா செட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு மேச லக்கணம் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துறாரு, செவ்வாய் இதான் செவ்வாயோட லக்கணத்துல போய் பிறந்திருக்கு. அந்த செவ்வாயோடைய லக்கணங்கள்ல செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் ரிஷபத்துல 2 பாதம் இருக்குது, மிதுனத்துல 2 பாதம் இருக்குது. அப்ப அதே வந்து என்ன சொன்னான்னா வந்து 6ஆம் இடத்துலயும் 7ஆம் இடத்துலயும் வந்து என்ன சொன்ன ரெண்டு பாதம், இதுல 2 அதுல 2 இருக்குது. அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து 10ஆம் இடத்துலயும் 2 பாதம் இருக்குது, எதுல 11ஆம் இடத்துலயும் வந்து இருக்குது. அப்ப மேச லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு 2 இடத்துல இருந்து எனர்ஜி கிடைக்கும். 2 அதற்கடுத்து 6 10ல இருந்து எனர்ஜி கிடைக்கும், 3 7 11ல இருந்து எனர்ஜி கிடைக்கும். அப்ப அந்த இடத்தை வந்து நாம் வந்து என்ன சொல்றோம்னா பக்குவமா, இதே மாதிரி உங்களுடைய லக்கணங்களுக்கு உங்களுடைய எந்த லக்கணத்தில் போய் பிறந்தாலும் அதிலிருந்து உங்களுடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது, அந்த கட்டம் என்ன ஆதிபத்தியம் அப்படின்ட்டு நீங்கள் அதை செயல்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணம் என்றைக்குமே சேரும் சிறப்புமாக இருக்கும், வெற்றி பெறுவீர்கள். எல்லாமே ஜோதிடத்தை வந்து நல்லா வந்து தெளிவா படிச்சீங்கன்னா நீங்களும் நல்லாவே இருக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. படிப்பதற்கு முன்னாடியே வந்து ஜோதிடர் ஆயிரணும்னு யாரும் நினைச்சிடாதீங்க. படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பெரிய ஜோதிடர் அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு இந்த இடத்துல கட்டா இருக்கு அந்த இடத்துல கட்டா இருக்குன்னு சொல்லும் போதே அங்க என்ன செய்ய ஆப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே கலைவாணி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்திற்கு அந்த தெய்வத்திற்கு 9 கிரகத்தை கட்டி ஆளக்கூடிய சக்தி வந்து அந்த கலைவாணிக்கு உண்டு. அதனாலதான் அந்த அம்மாவுக்கு நவமி திதியை கொடுத்தாங்க, சும்மா கிடையாது. எல்லா கிரகத்தையும் கட்டி வந்து தூக்கி உட்கார வைக்கக்கூடிய சக்தி கலைவாணிக்கு உண்டு. அதனாலதான் நவமி திதியை கொடுத்தாங்க. அப்ப நாம் எல்லோருமே வந்து என்ன சொல்றான்னா லக்கணங்கள் மூவிங்குகளை கவனித்து செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சீரும் சிறப்புமாக இருக்கலாம். லக்கணமே எல்லாத்தையும் விட வலிமையானது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.